I have these 3 rings. நாம இன்னைக்கு வந்து பொண்ணு மாதிரி ரெடியாக போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு டிப்ஸு சொல்லணும்னு நினச்சேன். Hey guys, hope you're all doing good. நான் ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன் பிகாஸ் இப்போ டைம் வந்துட்டு 4:34 ஆகுது, ஏர்லி மார்னிங். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆக்சுவலி என்னோடய ஒர்க்கே வந்துட்டு 3 o'clock அப்படி தான் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி லாக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டே. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டே. என்னது அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம். சாட்டர்டே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே மார்னிங் வந்துட்டு முகூர்த்தம். பார்த்திங்களா, என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு செம்மையாக போய் ஆல்ரெடி நான் ஒரு விசிட் போட்டுட்டு வந்துட்டேன். நேற்று, அதாவது இந்த ஃப்ரைடே முடிஞ்சு தேர்ஸ்டேவே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் மெஹந்தி போட்டிருக்காங்க. என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போவே போய் பயங்கரமாக என்ஜாயெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட விளாக் ஷார்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வரும். ஒரு குட்டி ரீல் வந்துட்டு இன்ஸ்டாலேயும் வந்துட்டு நான் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். ரொம்ப ஒரு இமோஷ்னலான, ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபில்லிங்காக இருக்க போகிற இந்த டே. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க வேணாம், அந்த டேயில் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் சடனாக வந்துட்டு இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நான் போய் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் தூங்காமல் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வந்துட்டு லைட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ணல, ஹேவ் நாட் டன் எனி திங். வெயிட், பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் இங்கே, என்னோடய பேக் இங்கே. இட்ஸ் 8 in the morning, அதாவது அரௌண்ட் 7:41 ஆகுது. நான் வந்துட்டு அவ்வளோலாம் தூங்கவே இல்லை. ஃப்ரெண்டு கால் பண்ணி எங்கே இருக்கா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு அவன் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கா. ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன். அப்புறம் ரொம்ப நேரம் தூக்கமே வரல. 6 o'clock மேலே தூக்கம் வந்துச்சு. அலாரமை ஸ்கிப் பண்ணி விட்டு இப்போ வந்துட்டு 8 ஆக போகுது. நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு இந்த பேக் பண்ணுற அந்த பேக் வந்துட்டு பத்தலை, அதனால் வேறு பேக்கில் சேஞ்ச் பண்ணி அப்படி இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கைஸ், நான் திரும்ப கைஸ் விட்டு வீடியோ எடுக்கிறதுனால என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு தெரில. எல்லோரும் இன்றைக்கி வந்து எல்லாம் தலைகீழாக எனக்கு நடந்துகிட்ருக்கு. ப்ரஷ் பண்ணி போய் குளிப்பாங்க, நான் வந்துட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறேன். அப்புறம் ஞாபகம், ஓ நம்ம ப்ரஷ் பண்ணலையே அப்படி சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் இனி வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வந்து இது பண்ணணும்னு நினச்சேன், ஹேர் ரிமூவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து முடியல. அதுக்கப்புறம் செப்பல் சேர்த்து வச்சு அது உள்ளேருந்து நான் எடுக்கணும். அதுலேயே வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆகும், அதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேக் மேலே இருந்து எடுக்கணும். அந்த பேக் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது, அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுருந்துருக்கணும். இப்போ குளிச்சுட்டு வந்து பண்ணுறேன். திரும்பவும் இப்போ வந்துட்டு நான் ஏன் டஸ்ட் ஆக போகிறேன். ஸோ சேட். எப்படியே காலையில் ஹரிபரியாக போயிட்டுருக்கு. டைம் அரௌண்ட் வந்து 8:15 ஆகிடுச்சு. பட் இன்னுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு வர வழியே காணும். அவங்களுக்கு வந்துட்டு பயங்கர டிராஃபிக்காமா. மேபி நாளைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால வந்துட்டு டிராஃபிக் ஆகிடுன்னு தெரில. ஸோ அப்படியே கடுப்பாக இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கான், கண்டிப்பாக நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு அள்ளி கொட்டிட்டு போங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஹேர் ரிமூவலுக்கு வந்து இந்த வீக்கேரோட அலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை. பட் ஐ எம் ஃபைன் வித் திஸ். என்ன சொல்கிறது, காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு திக் லேயராக எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா தென் ஐ வில் ஸ்டார்ட் ரேசிங் மை ஹேர். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணதுக்கு, ரொம்ப திக்காகவும் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் வெறும் நீங்கள் இந்த ரேசர் வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு வெறும் அந்த ஜெல் மட்டும்தான் அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே பண்ணிட்டு போய் குளிச்சுருந்துருக்கணும். பட் ஐ எம் டூயிங் நவ். ஃபைன், வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன், we have to handle. Okay, actually I have done with my face. ஆல்ரெடி இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு வித்தியாசமும் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ போய் வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ண போகிறேன்.
ட்ரை பண்ணிவிட்டு வந்து நான் ரெடி ஆகும். அதனால் ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ வந்துட்டு ரெடியாகி கிளம்ப போகிறோம். நான் எடுத்து வச்சுட்டு என் பேகை, அந்த பேக் வந்து பத்தலை. அதனால் மேலே இருந்து இந்த பேக் இப்போ தூக்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டு நினைப்பா, வரது ஒரு நாள் இவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் ஹர். ஆக்சுவலி ஐ ஹாவ் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினோம். இது வெயிட்டாக வேறு இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு நான் நல்ல ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ட்ரெஸ் எல்லாம் எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா உள்டாவும் மடித்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகாது. அப்புறம் என்னோடய லென்ஸும் அதோட சொல்யூஷன் வந்துட்டு குட்டி இதில் எடுத்திருக்கேன். சி எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் வாட்ச். நான் வந்து ஜுவல்லரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். I have these 3 rings. இந்த 3ல this well and this in there. How is it? Nice now? நாம இன்னைக்கு வந்து பொண்ணு மாதிரி ரெடியாக போகிறோம். How is it? எப்போவுமே வந்துட்டு பயங்கர சூப்பராக வந்துட்டு ஹேர் எல்லாம் அப்படியே பயங்கர இதாக இருக்கும். எனக்கு சில டைம் ஃப்ரிஸி ஆகலைனாலுமே லைக் என்ன சொல்கிறது, பயங்கர சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி இன்னுமே வந்துட்டு எனக்கு இந்த ஆயில்னஸ் போகலையோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. ப்ராப்பராக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. ஆக்சுவலி வந்துட்டு ஐம் நாட் அ ஜிமிக்கி ஃபேன். ஆனால் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் அம்மா ஜிமிக்கி போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பயங்கர அழகாக இருக்கும். இப்போல்லாம் வந்துட்டு அவங்க ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அம்மாங்களை ஜிமிக்கி இப்போ எங்கள் அம்மா போடுறதில்ல. நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்கும்ல, அதுக்காகவே வந்துட்டு இந்த ஜிமிக்கி வந்துட்டு தேடி வாங்கினேன். இந்த மாதிரி எங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஜிமிக்கி போடுவாங்க. இன்னொரு குட்டி ஜிமிக்கி வரும் இல்லையா, குட்டியாக வந்து அதில் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இது வந்து சும்மா எங்கள் அம்மாவோட ஞாபகார்த்தமாக இதே மாதிரி நான் வாங்கினேன். என்னோடய சில்வர்லேருந்து டைமண்ட் ஷாப்பிங் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு மலபார் கோல்டு தான். அது என்னமோ தெரியலங்க, எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் சர்ணா ஸ்டோர் போனப்போ சூப்பராக இருந்துச்சு. டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்துட்டு போய் ஷாப் பண்ண நினச்சிங்கன்னா சர்ணா ஸ்டோரில் போய் டைமண்ட் ஹியூஜ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி குட்டி டிசைன்ஸ், கம்மல் அந்த மாதிரி கிடையாது, பெரிய பெரிய நெக்லஸ், அதெல்லாம் சூப்பராக டிசைன் இருக்குது. போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போய் என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஹவுஸ் இட் என்னோடய அவுட்லுக் வந்துட்டு நான் அங்கே போய் ரீச் ஆகிட்டு ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இந்த ஹேரே பிடிக்கவே இல்லை, கடுப்பாக இருக்குது எனக்கு. ப்ளஸ் வந்துட்டு பவர் கட் ஆகிடுச்சு, செம்ம கடுப்பாயிருச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி லிட்ரலாக. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு டிப்ஸை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்துட்டு யாருக்காவது என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஓகே, ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு லூஸ் ஹேர்லேயே வந்துட்டு செம்ம சூப்பராக இருப்பீங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த ஸ்டைலும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்யூட்டாக ப்ரைட் எடுத்து அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு பழகிட்டு இருக்கேன். ஒரு கிளிப்பும் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பேங்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி போட்டு. என்னைக்காச்சும் சொன்னால் நம்ம பொண்ணு மாதிரி இருந்தால் அவ்வளோதான் இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், வெயிட், எஸ், நீங்கள் எல்லோரும் வந்து நினைக்கலாம் இதுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு ஃபார் கேமரா கேவலமாக இருக்குது. ஓகே, ஃபார் நைட் ரிசப்ஷன் அண்ட் ஃபார் முகூர்த்தம் வந்துட்டு நான் கோல்டன் ஷேடில் தான் போகிறேன். அதனால் வந்துட்டு கோல்டன்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் பேர் பண்ணிட்டேன். நான் நெக் பீஸ் வந்துட்டு எதுவுமே எடுக்கல, இதுவே போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்துட்டு இதுவே ஓகே. பட் ஜிமிக்கி இருந்தால் அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் பேங்கிள்ஸ் மட்டும் வந்துட்டு கோல்டனில் வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்.
நான் வந்து சில்வர் இது பண்ணேன்னா திரும்ப கோல்டன்ட்டு எனக்கு வேறு கோல்டனில் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே கிடையாது. இப்போ இதை போய் கழட்டி வச்சு மண்டபமில் எங்கேயாச்சும் காணாமல் போயிடுமா, நான் தொலைச்சிடும், அந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்துட்டு இதோடையே போய்க்கிறேன். அதனால் நான் ஃபேன் போட்டுக்கிறேன். ஓகே, நான் போய் லைட்டாக வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு கிளம்ப போகிறோம். என்னோடய ட்ரெஸ் காஸ்ட்யூம் வந்து நான் லாஸ்ட்டு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதில் வந்துட்டு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, let me show you. ஓகே, கொஞ்சம் கேவலமாக இருக்காங்களா இந்த ஸ்லீவ் பார்த்தீங்களா, பெல் ஸ்லீவ் சூப்பராக இருக்கும். இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ளே வந்துட்டு ஸ்டிச்சு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கையை இப்படி உள்ளே விடுவேன் இல்லையா, அந்த டைமில் தான் கேட்டுனோம் இங்கே வந்துட்டு இது ஸ்டிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ போய் ஸ்டிச் பண்ணலாம் நான் உட்காந்து, ஆனால் அதுக்கு ஒரு சோம்பேறிக்கணும். எப்படி கொஞ்ச நேரம் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதோடய போய்க்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஓகே ஃபைன் இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லி, அதுதான் எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடய எனக்கு கிளம்புறேன். இந்த விளாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் மெமரிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட் வெட்டிங். எனக்காச்சும் அவள் கல்யாணமாகி கடுப்பாக இருந்தா அப்படின்னா இதெல்லாம் பாரு நான் அவங்க ஃப்ரெண்ட் உனக்காக வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து என்ஜாய் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ரிங்குக்கு நான் ரோப்பு, அதாவது இந்த த்ரெட்டு போட்டு கட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரிங் அட்ஜஸ்டர்னே வருதவான். அதை போய் வாங்குறதுக்கு ஒரு சோம்பேறித்தனங்கிறத தாண்டி மோர் தென் வந்துட்டு எனக்கு வந்து டைம் கிடைக்கல. இப்போ தான் இப்படி தான் நம்ம பேசும்போது எங்கள் ஆட்டோ ஓட்டுவாங்க, அங்கே மிக்ஸி போடுவாங்க, இப்படி பல அனாயிங்கான விஷயமெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இதனால தான் நான் ப்ராப்பராக என் வீட்டில் விளாக் எடுக்கிறது கிடையாது. இந்த ரிங் அட்ஜஸ்டர் வருது, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ரிங் இது பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேவலம் போங்க சார் போங்க ப்ளீஸ், இந்த மாதிரி வந்துட்டு கேவலமாக தெரியாது. திஸ் த இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு டெல் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஐ எம் கெட்டிங் ரெடி. முன்னாடி போயிடலாமா? இங்க பாரு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, ஸ்மைல் பண்ணு. நல்லா இருக்கா? அவதான் ஏதோ டென்ஷன் ஆகிடுங்க. எங்களை கூப்பிடுங்க, வாங்க சொல்லுங்க. எங்களை வாங்கன்னு சொல்லல, வாங்கன்னு சொல்லுங்க.
எஸ் வந்துட்டேன் ஃபைனலி. ரிசப்ஷன் எல்லாம் வந்துட்டு செம சூப்பராக முடிச்சுட்டு பயங்கர டயர்ட். இப்போ டைம் வந்து அரௌண்ட் 10 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ வந்துட்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணல, பயங்கர டயர்டாக இருக்குது, செம்ம தூக்கம் வேறு வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஆக்சுவல் ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த ஃபேமிலியாக ரிசப்ஷன் அது முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து லெஹங்கா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வேறு ஒரு இந்த முன்னாடி அந்த ரெமோ லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அங்கே போய் வந்துட்டு கப்பிள் ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுப்பாங்களாமா. எஸ் வந்துட்டேன். ஓ இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டோம் நம்ம நடந்து ஸ்டேட் டைவர்ஷன். நாங்க வந்து பொள்ளாச்சியில இருக்கோம். ஆமா செம இருட்டு, சில்லுன்னு காத்து. வேணாம். ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஏதோ ஒரு பழமை மாறாத ஒரு வீடு இருக்கு. ஆமா இந்த முன்னாடி இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த வெல்கம் அப்படியே திரும்பி பாருங்க, பழமை மாறாத ஒரு அழகான வீடு. வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ற ஒரு நூதனமான போராட்டம். இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங், ஃப்ரெண்டோட வெட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் அஃபோஸ்டபியஸ். இங்க பாருங்க இது செம இருட்டானா இல்ல, சூப்பரா இருக்கு. தெரிச்சு யானைய செத்த வருமாமா, பயங்கர இருட்டா இருக்கு. ஆமா செம சூப்பரா இருக்கு. வெயிட் இவ கட் அவுட்டோட ஒரு வீடியோ எடுக்கலாம். எனி ஹவ் நான் என்னுடைய மேக்கப்புடன், வாவ் என்னோட மேக்கப் ஜொலிக்கிறதா. அவ்வளோலாம் வந்துட்டு ஒன்றும் மேக்கப் போடல, ஜஸ்ட் வந்து ஒரு கன்சீலர் வச்சு என்னோடய மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர், அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ஸ்டிக் வச்சு ப்ளஷ்ஷு லிப்ஸ்டிக்கு எல்லாத்தையும் போட்டு என்னுடைய மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி வந்துட்டு ஹேர் ஸ்டைல் போட தெரியாதவங்கள இருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த லுக்குக்கும் வந்துட்டு அது மேட்ச் ஆயிரும். எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் போட தெரியாது, அதனால செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஹவுஸ் மீ டிங் டிங் ஜேமி கிங். அட நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. கொடுங்க 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 கொடுங்க. மாற்றணும். நிறைய ஹவுஸ் ஓப்பன் வீடு ஓப்பன் என்ன பார்த்து சரி. வெண்டுகா
ஃபைனலி வி மேட் இட். வானம் ப்ளூ கலர், பூமி மஞ்சள் கலர், ரெட் கலர், அப்புறம் சுத்தி பச்சை கலர், அப்புறம் ஊர்ல வந்து கட்சியை கொடி வேற. ஆனா நாங்க ஏடிஎம்கே இல்லைங்க, அதை விட்டு நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறோம். நாங்க அதான் அங்க வர நாய் மாதிரி வெளியில சும்மா அங்க பாரு சொல்ல. ஆமா டாக் சார் எதுக்கு சார் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கீங்க? பாத்தியா, நாய் கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது, நம்மளை பார்த்து ஓரமா போயிருச்சு. அது உண்மைதானே பாக்குது. யார் அந்த பைத்தியக்காரியில? பஸ் ஸ்டாப் வந்து இப்படி இந்த பக்கம் போய் நின்னா பஸ் ஸ்டாப் அப்படின்னு ஐ திங்க் ஸோ. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. அதாவது இப்ப நான் என்ன சொல்றது, பஸ் ஸ்டாண்டுங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உன்னை காணாது நான் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியாதுங்க. போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கவிதை கொட்டது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை சொல் கண்மணி. நெக்ஸ்ட் பாட்டு இருக்க செடியோட இருக்கு குடிச்சைய மாமா. ஏய் கிராஸ் பண்ணுங்க நீங்க. ஐயோ பொண்ணைய போல உருகிட்ட வச்சனே ஆமா. நான் என்ன போல தானே உங்களோட தான். சரி பஸ் ஸ்டாப் அத சொல்லு பிரியா. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. எஸ்டிஆர் ஃபேன் எல்லாம் இல்ல. நானு எஸ்டிஆர் பார்த்தா ஏன்னா எனக்கு மேத்ஸ் வரல, ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்துச்சு. முதல்ல நித்யானந்தாலாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் நான் யாரும் கண்டுபிடிக்க. ஏறி இறங்கினா பேக்கரி வந்துடும். நாங்க ஏறிக்கிட்டு மட்டும் ஒரு யூடியூபருக்கு மணிக்கு ஒரு முறை. இல்ல இதெல்லாம் நான் எப்படி போட மாட்டேன். இதெல்லாம் ஜஸ்ட் மெமரிஸ், bring back memories.